செய்தியின் தரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதுக்கான சாட்சி. அதாவது நியூஸ்ன்னு சொல்றோம்னா அதை ஆங்கிலத்தில் NEWS நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் 4 டைரக்ஷன்லேருந்தும் சேர்க்கப்பட்ட ஒரு விஷயம். அதுலேயே பொய் இருக்குன்றதுக்கு இப்போ நமக்கே தெரியும் எது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட சின்னம் என்ன. அதையே சரி பண்ண முடியாதவங்க, அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா கூரை ஏழி கோழி பிடிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு கதையாக இந்த செய்தி ஊடகங்கள் வந்து நியூஸ் 7ன்னு சொல்கிறோம். ஆனால் இது இப்போ நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கு நியூஸ் 7 அல்ல 7.5 தொடக்கம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை புள்ளியெல்லாம் நான் அப்படி தான் பார்க்குறேன். என்ன வேணால் நடக்கும். நீங்கள் யாருங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சொல்கிறது? நீங்கள் எப்படிங்க அந்த கருத்தை சொல்லி? இது வந்து மாறுபட்ட கருத்து. அதனால நம்ம பொதுவாகவே இந்த கருத்துக்களை வந்து நம்ம வந்து புறந்தள்ளி அந்த கருத்து கணிப்பில் நான் பார்த்தேன். அது புள்ளி சதவீதம் கொடுக்கும்போது 36 புள்ளி 42 புள்ளி 10 புள்ளி இந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த நாம் தமிழருக்கு சொல்லும்போது 3 புள்ளின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, 4 புள்ளின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அது தப்பு, அதுக்குள்ளே நான் வரல. அது சொல்லும்போது 0.3 புள்ளி. ஏண்டா எப்படியாப்பட்ட உன்னோட அந்த விதை பார்த்தீங்களா? அது எப்படின்னா முதல்ல போடும்போது லைட்டாக போட்டுருவான், அதுக்கப்புறம் அது கேன்சர் மாதிரி புற்று மாதிரி அப்படியே கெட்ட வார்த்தை பழைய பேர். இன்னைக்கு நமக்கே என்ன ஆகிடும்னா இந்த இப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படி போட்டிருக்காங்க DMK ப்ளஸ் ADMK ப்ளஸ். அதுவும் ஒரு உளவியல் ரீதியான தாக்கம். ப்ளஸ்ன்னு என்னன்னா நமக்கு எப்படி மைண்ட் பாசிட்டிவ். ஆனால் இந்த நாம் தமிழுக்கு போடும்போது அப்படி நிறுத்த வேண்டியது. அந்த ஒரு உளவியல் ரீதியான தாக்கம் தான். அதை வந்து மக்கள் கண்டிப்பாக புறந்தள்ளிடுவார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய லாபம் என்னன்னா எப்படியாவது எதிராளி கூடாரத்தை கலைச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இவங்க வளர்ச்சி அடைகிறாங்க. இங்கே 2 பேருக்கு தான் போட்டி, திராவிடம், தமிழ் தேசியம். இதை தவிர வேற எந்த போட்டியுமே கிடையாது. பழகி போயிடுச்சுப்பா, என்னப்பா செய்யறது? நான் பல திமுக நிர்வாகிகள்கிட்ட பேசுகிறேன், திராவிட நிர்வாகிகள்கிட்ட. அவங்களாம் சொல்கிறாங்க, மாஸ்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், எங்கள் காலம் பழகி போச்சு, ஒன்றும் செய்ய முடியல, ஆனால் என் பிள்ளைங்கள்லாம் உங்களுக்கு தான் அப்படின்றாங்க. எப்படின்னா அவங்களாம் பார்த்தோம். அந்த மாதிரி நிதர்சனத்தை பார்த்த மக்கள் எப்போதுமே இந்த கருத்து கணிப்பையோ திணிப்பையோ புறந்தள்ளுவார்கள் சார். நேற்றுக்கு நான் ஒரு விஷயம் பார்த்தேன். அதில் வந்து அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் சூரியசேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோ. எப்படி இருக்கீங்க சார்? நலம் சகோ. சார், இப்போது தொடர்ச்சியாக தேர்தல் வருதுனாவே எல்லாருமே கருத்து கணிப்பு அப்படின்றத வந்து தொடர்ச்சியாக வெளியிட்டே வருவாங்க. அந்த வகையில் நியூஸ் 7 ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தாங்க. ஸ்பைக் மீடியாவோட இணைந்து ஒரு கருத்து கணிப்பை வந்து வெளியிட்டிருந்தாங்க. அந்த கருத்து கணிப்போட முடிவுகளுக்கு பின்னாடி வரலாம். அதில் முதல் கட்டமாக இருக்கக்கூடிய சிக்கல், நாம் தமிழரோட இப்போ இருக்கக்கூடிய ஏர்வழம் சின்னத்துக்கு பதில் முன்னாடி இருந்த கரும்பு விவசாய சின்னத்தை வந்து பொருத்தி இருந்ததை வந்து பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க இந்த விடயத்தை? அதாவது இந்த கருத்து கணிப்பை பற்றி முதல்ல நான் ஒரு கல்வியாளர், அதாவது நான் வந்து கணித ஆசிரியர் கூடவே. அதனால எனக்கு வந்து என்னென்னா இந்த கருத்து கணிப்பை பற்றி ஒரு சில புரிதல்கள் எப்பயுமே இருக்குது. அது தவிர இன்னொன்று என்னென்னா இந்த செஃபாலஜின்னு சொல்லுவாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளியல் பற்றியும் சொல்லுவாங்க. இந்த 3 விஷயமாவுமே நான் அதை பார்க்குறேன். இந்த நாம் தமிழர் சின்னத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? நீங்கள் இப்போ சொன்னீங்க அந்த கரும்பு சின்னத்தை கொடுத்துருக்காங்க, பின்னாடி இருக்க வேண்டிய ஏர்வழவல் சின்னத்தை கொடுக்கல அப்படின்ட்டு. இதில் என்னென்னா இவங்க வந்து நியூஸ் 7 தொலைக்காட்சி, இவங்க வந்து பல பேரை வந்து தொடர்ந்து பார்ப்பாங்க. லைவ்ல சொல்கிறாங்கன்னா செய்தியின் தரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதுக்கான சாட்சி இது. அதாவது நியூஸ்ன்னு சொல்கிறோன்னா அதை ஆங்கிலத்தில் NEWS நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் 4 டைரக்ஷன்லேருந்தும் சேர்க்கப்பட்ட ஒரு விஷயம். அதுலேயே பொய் இருக்குன்றதுக்கு இப்போ நமக்கே தெரியும் எது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட சின்னம் என்ன. அதையே சரி பண்ண முடியாதவங்க, அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா கூரை ஏழி கோழி பிடிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு கதையாக இந்த செய்தி ஊடகங்கள் வந்து நியூஸ் 7ன்னு சொல்கிறோம். ஆனால் இது இப்போ நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்கு நியூஸ் 7 அல்ல 7.5 தொடக்கம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை புள்ளியெல்லாம் நான் அப்படி தான் பார்க்குறேன். அதில் இருக்கிற விஷயங்கள், அந்த கருத்து ஒவ்வொரு கட்சிக்காக வந்து பிரித்து போட்டு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 வகையாக நான் பிரிச்சுக்கிறேன் சகோ. 1 சைக்காலஜிக்கல், மன ரீதியான தாக்குதல் ஏற்படுத்துறது. எப்படின்னா ஒரு சின்ன கதை மூலமாக சொல்கிறேன். ஒரு வலிமை வாய்ந்த ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2-3 பேர் வந்து கேட்குறாங்க, என்னப்பா உடம்பு சரியில்லையா, நீ கொஞ்சம் பார்க்க நோஞ்சானா இருக்கே, முகம்லாம் வாடி போயிருக்கே அப்படின்னு. அவர் ஒன்றும் இல்லை நான் தெம்பாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே நம்ம கேட்குறோம், தெம்பா இருக்கேன், ஏன் அவங்க 2 பேர் இப்படி சொல்கிறாங்கன்னு ஒரு குழப்பத்தோடய அவர் நடந்து போகிறார். உடனே பின்னாடி இருந்து அந்த பக்கத்தில் இருந்து 2 பேர், என்னப்பா ரொம்ப வாட்டமாக இருப்பா, கால்லாம் நடுங்குதேப்பான்னு. இல்லை நான் தெம்பாக தான் இருக்கேன் அப்படின்றார். அந்த 3வது கட்டம் போகும்போது அந்த மனிதருக்குள்ளேயே தாக்கத்தை ஏற்படுத்தி அவர் வந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டார். இது வந்து சைக்கலாஜிக்கல் அட்டாக், உளவியல் ரீதியாக ஒரு மனிதனை தாக்கக்கூட முயற்சி இது. அதில் நான் பார்க்குறேன். 2வது அட்டாக் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆசிரியர் பல தடவை பார்த்துருக்கேன். ஒரு ஆசிரியர் நினைச்சா தெரியாத கேள்விக்கு கூட மாணவன்கிட்ட பதில் வாங்க முடியும்.
உங்களுக்கு தெரியாத விடையை நான் உங்கள்கிட்ட பதிலாக வாங்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு பையன்கிட்ட நான் வந்து கேட்குறேன், உங்கள்கிட்டயே கேட்குறேன்னு வைங்களேன், சர் சி வி ராமன் அவருடைய பிறந்த தினம் என்ன அப்படின்னு உங்களை கேட்குறேன், தெரியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ நான் வந்து உங்ககிட்ட விடையை வாங்கணும்னு சொன்னேன்னா நான் ஒரு 3 கேள்விகள் மட்டும் கொடுத்துடலாம். உதாரணமாக நான் வந்து எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, அவருடைய பிறந்த தேதி தான் என்னோட கேள்வி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் விடை ஆப்ஷன் ஏ சர்தார் வல்லபாய் பட்டேல், ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் சி நவம்பர் 7. இதில் எது சரி? நவம்பர் 7. எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க பார்த்தீங்களா? வெரி குட். இப்படி தான் நம்ம வந்து ஏமாத்திட முடியும். அதாவது தெரியாத விஷயத்தை கூட புகுத்தணும்னு நினைச்சோன்னா புகுத்திடலாம் அப்படின்றதுக்கு அது ஒரு சாட்சி. இதே மாணவன் கிட்ட வந்து நான் இன்னொரு கேள்வி வந்து கேட்குறேன். இப்போ ஒரு பையன் தர, டேய் உனக்கெல்லாம் மேக்ஸ் வராதுடா போடா, உனக்கெல்லாம் மேக்ஸ் வராது, உனக்கெல்லாம் தமிழ் வராது போ அப்படின்னு டீச்சர் சொல்ல அவன் உளவியல் ரீதியாக என்ன ஆகிடுவான்னா தாக்கப்படுவான். இதே அந்த பையனை பார்த்தியா அவன் நல்லா படிக்கிறான், பார்த்தியா அவன் நல்லா ஜெயினா பார்த்தியா நீ நல்லா படிவிடா அப்படின்னு அவன் மோட்டிவேட் ஆகிடுவான். இந்த வேலையை தான் அவங்க திட்டம் போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இது புதுசு இல்லை, திராவிடத்திற்கே உண்டான அந்த ஒரு இது இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வார்த்தை இருக்குது, மாமா. ஏன்னா மாமாவா இருக்குது, மாமானா நல்ல வார்த்தையாக இருக்கிறத தாண்டி இப்போ காவல்துறையை சேர்ந்தவர்களே மாமான்னு சொல்லக்கூடிய கொச்சை வழக்கம் இருக்குது. எப்படி அது வந்துச்சு? அதாவது ஒரு குழந்தை பிறக்கும்போது எங்கே போய் சேருவாங்க அப்படின்னா அந்த தாய் வீடு புகுந்து இருப்பாங்க, அங்கே அம்மா இருப்பாங்க. அம்மாவுக்கு அடுத்து அவங்க யாரை பார்ப்பாங்கன்னா அந்த அண்ணனையோ தம்பியோ பார்ப்பாங்க. தாய் மாமான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாமான்றது என்னன்றதை நான் சொல்கிறேன். அந்த குழந்தை முதல் முறையாக சொல்கிற வார்த்தை மா 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 அப்படிங்கும். பக்கத்துலேயே இவன் தான் இருப்பான். ஏன்னா அவன் தான் அக்கா தங்கச்சியை பார்த்துக்கணும், அக்காவை பார்த்துக்கணும், கூடவே இருப்பான். அம்மா வந்து கிச்சனில் இருப்பாங்க, இந்த அம்மையை இந்த புகுந்த வீட்டில் இந்த பிரசவத்துக்கு பேறு காலத்தில் வரும்போது அப்போ அந்த குழந்தை மாமான்னு கூப்பிட்டா தான் மாமான்னு ஆச்சு. இது ஆண் வடிவத்தில் சொல்லணும்னா அம்மான்னு சொன்னாங்க, அம்மான்றோம் அம்மான்னு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதை நம்ம இப்போ எப்படி மாற்றிட்டான், மாமான்னு கெட்ட வார்த்தைன்னு மாற்றிட்டோம். அப்புறம் கோவிந்தா கோவிந்தான்னு என்ன அர்த்தம், அது கெட்ட வார்த்தை ஆச்சு. விபூதி அடிக்கிறதுன்னு என்ன, கெட்ட வார்த்தை. இவ்வளவு ஏன் அன்பா அம்மான்னு சொன்னோம், ஆத்தான்னு சொன்னோம், இவன் நாகரிகம் கருதி நான் தவிர்க்கிறேன். இது எல்லாமே வந்து திணிக்கப்படுகிறது. அது வந்து உளவியல் ரீதியாக அவங்களுக்கு சொல்லி கெட்ட வார்த்தையாக மாற்றிடுறாங்க. அது 2வது கதை. 3வதாக பார்த்தீங்கன்னா அறிவியல் முறையில் இது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கேள்வி ஒன்று கேட்போமே, மக்கள் தொகை இதை பற்றி நம்ம பேசுவோம். ஒரு பர்டிகுலர் ஆண்டில் அக்டோபர் மாதம், உதாரணத்துக்கு சொல்கிறேன், அக்டோபர் மாதம் 1 கோடி மக்கள் இருக்காங்க. நவம்பர் மாதத்தில் 1 கோடியே 10 லட்சம் மக்கள் இருக்காங்க. டிசம்பர் மாதம் 1 கோடியே 15 லட்சம் மக்கள் இருக்காங்க. 1 கோடியே 10, 1 கோடி, 1 கோடி 10, 1 கோடி 15. இப்போ ஜனவரி மாதம் அடுத்த ஆண்டில் எவ்வளோ மக்கள் தொகை இருப்பாங்க? 3 கோடி 25 அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் கடைசியில் 95 லட்சம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு பூகம்பம், ஒரு சுனாமி, என்ன வேணால் நடக்கும். நீங்கள் யாருங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சொல்கிறது? நீங்கள் எப்படிங்க அந்த கருத்தை சொல்லுவீங்க? இது வந்து மாறுபட்ட கருத்து. அதனால நம்ம பொதுவாகவே இந்த கருத்துக்களை வந்து நம்ம வந்து புறந்தள்ளிடும். இது அறிவியல் பூர்வமாக நான் சொன்ன இன்னொரு உதாரணம். அந்த காலத்துலலாம் எப்படின்னா கேள்விகள் கேட்கும்போது சமூக ரீதியாக ஒரு கட்டமைப்பு வச்சுருப்பாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, அப்பா அவன்லாம் படிக்கிற பையன்ப்பா, அவன்லாம் பெரிய ஆள்ப்பா, அவன்லாம் அந்த குலத்தை சேர்ந்தவன்ப்பா, இவன்லாம் இந்த குலத்தை, உனக்கு இதான்ப்பா வரும், வேஷ்டி தான்ப்பா பிடிக்கணும். அப்போ அந்த எண்ணம் வரும்போது என்னதுன்னா உளவியலில் முதலே அவன் தோற்று போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் எங்கிருந்து போராடுறது? இதை தான் அவங்க செதுக்குறாங்க. கடைசி விஷயம் சகோ, அந்த கருத்து கணிப்பில் நான் பார்த்தேன், அது புள்ளி சதவீதம் கொடுக்கும்போது 36 புள்ளி, 42 புள்ளி, 10 புள்ளி இந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த நாம் தமிழருக்கு சொல்லும்போது 3 புள்ளின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, 4 புள்ளின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அது தப்பு, அதுக்குள்ளே நான் வரல. அது சொல்லும்போது 0.3 புள்ளி. ஏண்டா எப்படியாப்பட்ட உன்னோட அந்த விதை பார்த்தீங்களா? அது எப்படின்னா முதல்ல போடும்போது லைட்டாக போட்டுருவான், அதுக்கப்புறம் அது கேன்சர் மாதிரி, புற்று மாதிரி, அப்படியே கெட்ட வார்த்தை பழைய பேர். இன்னைக்கு நமக்கே என்ன ஆகிடும்னா, பழகி போயிடுச்சுப்பா, என்னப்பா செய்யறது. நான் பல திமுக நிர்வாகிகள்கிட்ட பேசுகிறேன், திராவிட நிர்வாகிகள்கிட்ட. அவங்களாம் சொல்கிறாங்க, மாஸ்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், நான் எங்கள் காலம் பழகி போச்சு, ஒன்றும் செய்ய முடியல, ஆனால் என் பிள்ளைங்கள்லாம் உங்களுக்கு தான் அப்படின்றாங்க. எப்படின்னா அவங்களாம் பார்த்தவங்க. அந்த மாதிரி நிதர்சனத்தை பார்த்த மக்கள் எப்போதுமே இந்த கருத்து கணிப்பையோ திணிப்பையோ புறந்தள்ளுவார்கள். சகம் குறிப்பாக அதை தான் கேட்கலான்னு வந்தேன். நாம் தமிழர் வந்து கடந்த தேர்தலில் இதே மாதிரி வந்து குறிப்பிட்ட பெரிய நிறுவனம்லாம் 2%, 3% தான் வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது 8% பெற்றிருந்தாங்க கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில். இப்போ விஜய் வருகைக்கு பின் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து முழுசாக அழிஞ்சு விடும் அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் வந்து செட் பண்ணிட்டே வந்தாங்க. ஆனால் நாளுக்கு நாள் திமுக மேலே ஆன்டி இன்கம்பன்சி வந்து விஜய் அவர்களோட நடவடிக்கைனால் அவர் மேலே எதிர் விமர்சனங்கள் வந்து இப்போ எழ தொடங்கியிருக்கு. ஸோ நாம் தமிழர் அது பாதிக்காது அப்படின்ற ஒரு சூழல் வந்து உருவாக்கிட்டு வருவாங்க. இல்லை இப்படி ஒரு நெரேட்டிவ் வந்து செட் செய்ய பார்க்குறாங்க. குறிப்பாக பாதிக்கும் பாதி வந்து வாக்குகள் வந்து குறையுது அப்படின்றத வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க பார்க்குறாங்க. இதனால் அவங்களுக்கு என்ன லாபம்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த அவங்களுக்கு லாபம்னு நீங்கள் யாரை குறிப்பிடுறீங்க? எதிர்கட்சிகளுக்கோ இல்லை நியூஸ் சேனல்ஸ்களோ சொல்கிறோம். அவங்களுக்கு என்னன்னாக்கா இந்த எதிராளிகளை கலைச்சி விடுறது தான் அவங்களுடைய வேலை. இன்னொன்று என்னென்னா, எனக்கு எப்பயுமே நான் கேட்கக்கூடியது, இந்த கருத்துக்கள்
போடும்போது முதல்லலாம் நாம் தமிழர் போடும் மற்றவையில் போட்டிருப்பாங்க, எங்கேயுமே நாம் தமிழர் பேர் கூட வராது. இப்போதான் அந்த பேரை கொண்டு வராங்க, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆனதுக்கு பிற்பாடு பேரை கொண்டு வராங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த இவர் புதுசாக வெற்றி கழகம் தம்பி ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த பேர் முதல்லயே அவங்களுக்கு வந்து தெரிவிக்கப்படுது. ஏன்னா இது வந்து எதோட பி டீம் எதோட ஏ டீம்னு தெரியும். இப்போ நான் எப்படி பார்க்குறேன், டிஎம்கேவோட ஏ டீம் தான் ஏடிஎம்கே, அதுலேயே பேர் ஏடிஎம்கேன்னு இருக்கு. ஏன்னா இவங்க தாய் கழகம்ன்றான் சேய் கழகம்ன்றான், இந்த கட்சியிலேருந்து அவங்க கட்சிக்கு போயிடுறாங்க, அவங்க கட்சியிலேருந்து இவங்க கட்சி வந்துடுறாங்க. ஆர்எஸ்எஸும் இதுவும் ஒரே மாதிரியான அமைப்பு, சமூக நல்லிணக்க அமைப்பு என்பதை மக்கள் சொல்ல வேண்டும்ன்றாங்க. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்தால் நம்மளே அதை ஏற்றுப்போம் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாரு. இப்போ இது எல்லாமே அவங்களுக்குள்ள ஒத்துமையாக தான் இருக்காங்க. அதனால தான் அந்த சர்வேல பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ப்ளஸ்ஸை போட்டிருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா கூட்டணின்னு அர்த்தம். இந்த இப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படி போட்டிருக்காங்க, டிஎம்கே ப்ளஸ் ஏடிஎம்கே ப்ளஸ், அதுவும் ஒரு உளவியல் ரீதியான தாக்கம். ப்ளஸ்ன்னு என்னன்னா நமக்கு எப்படி மைண்ட் பாசிட்டிவ், ஆனால் இந்த நாம் தமிழருக்கு போடும்போது அப்படி நிறுத்த வேண்டியது அந்த ஒரு உளவியல் ரீதியான தாக்கம் தான். அதை வந்து மக்கள் கண்டிப்பாக புறந்தள்ளிடுவார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய லாபம் என்னன்னா, எப்படியாவது எதிராளி கூடாரத்தை கலைச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இவங்க வளர்ச்சி அடைகிறாங்க. இங்கே ரெண்டு பேருக்கு தான் போட்டி, திராவிடம் தமிழ் தேசியம், இதை தவிர வேற எந்த போட்டியுமே கிடையாது. இந்த இடையிலேருந்து அப்படியே இங்கே இருக்கிறவங்கள இடம் பயங்காட்டுறதுக்காக ஒரு பேரை வைக்கணுமேன்றதுக்காக இடையில வச்சுட்டு தான் இருக்காங்க. இவங்களுக்குள்ள அந்த கட்டமைப்புக்குள்ளே தான் இருக்காங்க. நம்ம பார்க்குறது திராவிடம், அது ஒன்று சேர்ந்து தமிழ் தேசியம் வெல்லுடுமோன்ற பயம் அச்சம் அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால மாறி எதையாவது போட்டு கலைச்சி விட்டு இந்த குழப்பத்தை பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்றத அவங்க பார்க்குறாங்க, நான் பார்க்குறேன். குறிப்பாக இதை தொடர்ந்து இந்த கருத்து கணிப்பை தொடர்ந்து இன்னொரு விஷயம், கரெக்டாக ஒரு வருஷம் 3 மாதங்களுக்கு முன்னாடி வந்து தாவேக்காவோட முதல் மாநாடு வந்து நடைபெற்றது. அதில் விஜய் அவர்கள் சொல்லும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, கூட்டணி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. கடைசி வரைக்கும் இப்போ வரைக்குமே எந்த ஒரு கட்சியும் அவ்வளோ கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்பை வந்து எதிர்த்ததாக தெரியல. இப்போ ஒரு செய்தி வருது, சீமான் அவர்களை வந்து விஜய் அவர்கள் அணுகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் செய்தி எல்லாம் வெளியாகிட்டு வருது. இது எந்த அளவுக்கு உண்மைன்றதை தாண்டி இப்போ இந்த மாதிரி ஒரு அணுகுமுறைக்கு விஜய் வந்திருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அவர் காரணம் அவர் வந்திருக்காருன்றது முதல்ல ஒரு யூகமாக வச்சுப்போம். நான் இப்போ வந்து யோசிச்சு பார்க்குறேன், ஒருவேளை அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடியே வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கு. இப்பயுமே ரொம்ப ரொம்ப சுலபம். அவர் வந்து என்ன பண்ண வேண்டியதுன்னா ஒன்று தான், இந்த திராவிடத்தை இன்னொரு கண்ணுன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, அந்த கண்ணில் இருக்கக்கூடிய பெரியார் அவர் வந்து ஒரு கொள்கை தலைவர் வழிகாட்டின்னு வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அவருடைய கொள்கைகளை இந்த கடவுள் மறுப்பை தவிர இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதை பற்றின ஒரு புரிதல் அவர் ஏற்படுத்திக்கிட்டாருன்னா இந்த நாம் தமிழ் கொள்கைகளுக்கும் இவர்கிட்ட பயிற்றுவிக்கப்பட்ட ஆசான் சீமானால் அண்ணன் சீமானால் விஜய் அவர்களை பலமுறை நேரில் சென்று பார்த்த போது என்னெல்லாம் கடத்தப்பட்டிருக்கிறதோ அதே தான் அவர் வச்சிருக்காரு. அதனால இது அந்த இயல்பான கூட்டணி. அவர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பல தடவை சொல்லியிருக்காரு, நீங்கள் அவரோட காணொலியில் பார்த்துருக்குன்னே தெரியும், ஒரு சாணக்கியா காணொலியில் நானும் பார்த்துருக்கேன், இன்றைக்கும் அது வலையொலியில் இருக்குது தொடர்ந்து. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது இயல்பான கூட்டணியாக இருந்திருக்கும். இப்போ விஜய் அவர்கள் வந்து சீமானோட போயிருந்தால் இயல்பான கூட்டணியாக இருந்திருக்கும் ஆரம்பத்தில் சொன்னாங்க. அப்படி மட்டும் நடந்திருந்ததுன்னா இந்த மாற்றம் என்பது எந்த தடுமாற்றமும் இல்லாமல் வந்திருக்கும், மற்றவர்களுக்கு எல்லாரும் ஏமாற்றமாக இருந்திருக்கும், மக்கள் வாழ்க்கை ஏற்றமாக இருந்திருக்கும். இப்போ என்னென்னா நான் வெறும்னா இங்கே வந்து பேசுகிற மாதிரி தான் இருக்கே தவிர அந்த மாற்றம் வரல. உலகின் மிகச்சிறந்த சொல் செயல் அப்படின்னா விஜய் அவர்கள் அதை யோசித்து ஆணியை பிடுங்கி, நான் அடிக்கடி சொல்றது தான், ஆணியை பிடுங்க வேண்டும். ஆதவ அர்ஜுனாவையும் நிர்மலையும் வேறு கட்சியினரையும் உள்ள வச்சுக்காம யதார்த்த உலகத்தில் தனி அறையில் யோசித்து பார்த்து அவர் ஒரு முடிவெடுத்தா நல்ல முடிவெடுப்பார். அவர் அண்ணன் வழியில் பயணித்தால் என்றுமே நல்லதுதான், அதில் ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. அவர் தம்பி கட்சி அண்ணன் கட்சி என்பது போல் தான் நான் பார்க்குறேன். இல்லை, இப்போ விஜய்க்கு இறுதி வாய்ப்பு சீமான் மட்டும் இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது இறுதி வாய்ப்பு இருக்காரு அப்படின்னா ஆமாம், அது ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அதை மறுப்பதற்கில்லை. அது எவ்வளோ தூரம் உண்மையாகும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கணும். வாய்ப்பு இருக்கிறத மறுக்கிறதுக்கு இல்லை. இவ்வளோ நாட்களாக திமுக ஈக்குவலாக இப்போ ஏடிஎம்கேயும் வந்து அவங்க கூட்டணி வந்து வலுவாக்கியிருக்காங்க. ஆனால் வந்து ஆன்டி டிஎம்கேன்ற வாக்குகள் வந்து ஏடிஎம்கே மட்டும் பிரிக்காமல் சீமான் அவர்களும் பிரிக்கிறாரு, இப்போ வந்திருக்கக்கூடிய தாவேக்காவும் வந்து பிரிக்கிறாங்க. ஸோ ஏடிஎம்கேக்கு ஒரு எட்ஜ் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இப்போ ரொம்ப பெருசாக ஆகியிருக்கு. மீண்டும் வந்து 2021 நாம் தமிழர் கட்சியினால் ஏடிஎம்கேக்கு என்ன ஆச்சோ அது வந்து 2026 வந்து நாம் தமிழர் தாவேக்கானால ஏடிஎம்கே கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டிஎம்கே அளவுக்கு ஏடிஎம்கே இப்போ ஸ்ட்ராங்காக இருக்காங்க நம்புறீங்களா? இல்லை, இப்போ டிஎம்கே வந்து வீக் ஆகிட்டே இருக்கிறதுனால ஏடிஎம்கே ஸ்ட்ராங் என்பது போல் ஒரு பிம்பம் கட்டமைச்சிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். எப்படின்னு இந்த காங்கிரஸினுடைய தரப்பில் ஒரு குழப்பமும், இந்த விசிகேனுடைய தரப்பில் ஒரு குழப்பமும், பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கட்சியே இப்போது வந்து திரும்ப ஒரு குழப்பமும் இருக்கிறதுனால அவங்க மேடையில் கூட பார்த்தீங்கன்னா ஆர் அன்புமணி, இரா அன்புமணி அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர மூத்த மருத்துவர் ஐயா பெரியவர் பேரா அன்புமணி ராமதாஸ் என்ற பெயரை அவர்கள் தவிர்த்துட்டாங்க. அதே மாதிரி கட்சிகள்லாம் சொல்லும் போதும் பார்த்தா அந்த பேரை தான் சொன்னாங்க.
அதிமுகன்ற பேரே அவர் சொன்ன மாதிரி நமக்கு தெரியல, அந்த காணொலியில் பிரதம மந்திரி அவர்கள் சொன்ன மாதிரி. அப்போ அவங்களுக்கு எப்படின்னா கூட்டணி பலமாக இருப்பது போல் சொல்கிறாங்க. நேற்றுக்கு நான் ஒரு விஷயம் பார்த்தேன், அதில் வந்து முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க ஒரு காணொலி. எப்படின்னா இந்த தமிழை வந்து சிதைத்து விட்டார்கள் இவர்கள் ஆட்சியில், தமிழே இல்லை, ஆசிரியர்கள் எல்லாம் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க, இந்த மாணவர்கள் 52,000 பேர் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்காங்க எல்லாம் பேசினாங்க. இது அண்ணன் வந்து தேர்வு முடிஞ்ச கையோட சொல்லியிருக்காங்க. இதுல இவங்க எங்கிருந்து சொல்றாங்கன்றதான் பார்க்கணும். இந்த தமிழ் மொழி அழிஞ்சிச்சு, இதெல்லாம் இந்த கேடுகட்ட ஆட்சின்னு. எப்படிங்க இந்த ஆசிரியர்கள் எல்லாம் மார்க் கம்மியா எடுத்தது இந்த 4 வருஷத்துல தானா? இந்த 4 வருஷத்துல தான் இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் தமிழ் மொழி மேல வெறுப்பு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதைத்தான் நம்ம சொல்றோம், திட்டம் போட்டு திராவிட கும்பல் தமிழை ஒழித்து கட்டுகிறது, தமிழ் தேசியத்தை ஒழித்து கட்டுகிறது பார்க்குறோம். தமிழ் தேசிய வளர்ச்சியை பற்றி நிறைய கருத்துக்கள் வைக்கலாம். அது எப்போ வைக்க முடியுமோ அது கண்டிப்பாக நம்ம வைக்கணும். இப்போது சமீபத்தில் தாவேக்காவோட செயற்குழு கூட்டம் வந்து நடைபெற்றது. அதில் வந்து டிஎம்கே விமர்சித்தார், ஏடிஎம்கே விமர்சித்தார். ஆனால் அதில் பேசும்போது ஆதவர்ஜுனா ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார், ஒருத்தர் கத்திட்டே இருப்பார், அவரை பற்றி நம்ம பேச வேணாம் அப்படின்ற மாதிரி சீமான் அவர்களை வந்து விமர்சிச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதுதான் நான் முதல்லயே சொன்னேன். விஜய் அவர்கள் வந்து ஒரு 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 கூட்டுக்குள்ள போய் சிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கூண்டை வந்து இவங்க தான் கட்டமைச்சு உள்ள தள்ளி விட்டுருக்காங்க. அவர் வந்து நான் பார்த்த வரைக்கும் விஜயால பண்ண முடியும் தான். ஏன்னா அவரும் வந்து ஊழல் செய்ய மாட்டேன்னு அவர் சொன்னா அவர் செய்ய மாட்டாருன்னு நம்ம நம்பலான்னு வைங்களேன். அது மேலே இன்கம் டேக்ஸ் ரைடு இருக்கலாம், நீங்க போகலாம், தனிப்பட்ட விமர்சனங்களுக்கெல்லாம் அது தனி. ஆனால் ஒரு மனிதர் வந்து திரைத்துறையில் இத்தனை கோடிகள் சம்பாதிச்சிருக்கும் போது அதை விட்டுட்டு வர்றாருன்னா நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அப்போ அப்படி இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் எப்படியாப்பட்ட ஆட்கள், யாரால் எங்கே அனுபவிக்கப்படுகிறார்கள்னு பார்க்கணும். இப்போ நிர்மல்குமார்ன்றவர் அங்கே வந்து சேர்ந்தாருன்னு சொன்னால், பிஜேபியிலேருந்து ஏடிஎம்கே போகும்போதே அவர் சங்கிலேருந்து எப்படி அதிக பிரசங்கியா மாறினாரான்ற கேள்வி வருகிறது, ஐயப்பாடு வருது. நண்பர்களாக சிரிச்சு பேசிக்கும்போது அந்த மாதிரி சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவர் ஐடி விங்ல இருந்தார். உள்ள வந்து விஜய் கிட்ட சொல்லி வச்சிருக்கிறாருன்னு ஒரு பக்கம் இருக்கு. ராஜ்மோகன் அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டிய எந்த அளவுக்கு திமுக விசுவாசியாக பலமுறை செயல்பட்டிருக்கார் என்பது ஊரறிந்த ரகசியமாகத்தான் இருக்கிறது. அதே மாதிரி விசிகாவில் இருந்து விட்டு அதன் பிறகு சபரீசன் ஐயா அவரோட இருந்துட்டு பிகேவோட இருந்து விட்டு அதுக்கப்புறம் டிஎம்கேல பெரிய லெவலில் இருந்துட்டு இங்கே வந்திருக்காங்க. இப்போ இவங்க 3 பேரும் 4 பேரும் தான் சுற்றி இவங்க என்ன பண்றாங்கன்னா, அருண்ராஜ் ஐயா அவர்களும் ஆமா அவருமே வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தவங்க. இப்ப இவங்க எல்லாருமே அவருக்கு கொடுக்குற இன்புட் என்னவா இருக்கும், சரியானதா இருந்திருக்குமா அப்படி தெரியல. அவர் தனிமையா யோசிச்சு அவர் எத்தனையோ பேரை அவர் பார்க்கறதே தவிர்த்துறாரு. பார்த்து களம் நிலவரம் தெரிஞ்சிருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். அதுதான் ஆதவுடைய வேலை. அவருக்கு பணிக்கப்பட்டது அதான் இருக்கும் என்பது என்னை போன்றவர்களுடைய ஐயம். யாரால சொல்றீங்க? ஆதவர்ஜுனா வந்து இந்த மாதிரி கத்துறாருன்னு சொல்லி சீமானோட சேர்ந்துடக்கூடாது, அண்ணனும் தம்பி சேர்ந்துட்டாங்கன்னா தமிழ்நாடு தமிழர்களுக்குன்னு கொண்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு. அது நான் எப்படி நான் பார்க்குறேன்னா, இவங்க தமிழகம் அப்படின்னு சொல்லும்போது தமிழகம்னு வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க. நம்ம எப்படி பேசுகிறோன்னா தமிழ் நாடுன்னு பேசுகிறோம், தமிழை நாடி வாங்கல் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். அந்த இடத்துல இருக்கக்கூடியதை அவர் கம்முன்றதை விஜய் கலைச்சிட்டாருன்னா, அவர் எப்பயுமே சொல்கிற மாதிரி அடிக்கடி கம்முன்னு இருக்கணும், அந்த கம் அவர் கலைச்சிட்டு நாடி வந்தாருன்னா நல்லது தானே. ஆனால் ஆதவர்ஜுனா பேச்சில் இன்னொரு விஷயமா இருந்தது. விசிகாவை எப்படியாச்சும் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் ஆதவர்ஜுனா பல முன்னெடுப்புகளை எடுத்ததாக ஒரு செய்தி எல்லாம் வெளியாயிருந்தது தாவேகா கூட்டணிக்கு. இப்போ விசிகா வர மறுத்ததுனா வெறும் 20 பேர் இருக்கிற கட்சி தான் அப்படின்ற மாதிரி விசிகாவே விமர்சிச்சிருக்காரு. ஸோ எங்கேயுமே தாவேகா வந்து நவுத்தி விடக்கூடாதுன்றதுல வந்து முனைப்பு காட்டுறாரு ஆதவர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவின வரை இப்போ பேச தொடங்கியிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது தன்னை பற்றி கொஞ்சம் முன்னேற்றம்னு ஆசை இருக்கிறது எப்பயுமே வியாபார நோக்கம் கொண்டவர்களுக்கு இருக்கும். பிஸ்னஸ் மேன் வில் ஆல்வேஸ் ட்ரை டு எஸ்டாப்ளிஷ் ஹிம்செல்ஃப் அஸ் த பெஸ்ட் ஆண்டர்பிரினர் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர் வந்து அடிப்படையிலே வந்து ஒரு வியாபாரி. அந்த இடத்துல அவர் வரணும். அவர் கொஞ்ச நாளைக்கு தான் அவரோட பயணிப்பார். இது வந்து நான் பல தடவை பார்த்துருக்கேன். நான் பெரிதாக மதிப்பேன். ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து எனக்கு வந்து ஒரு மானசீக குரு மாதிரி. அது மாதிரி ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ல எனக்கு வந்து மானசீக குரு. அவர்கள் இருவரும் நான் இன்னும் நேரில் சந்தித்ததில்லை. அவங்கெல்லாம் வந்து சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வந்து தன்னோட வேலையை அப்படியே அழகாக பார்க்கணும். ஒரு பணம் எங்கிருந்து வந்தது, ஊழல் எங்கிருந்து வந்தது, பணம் எப்படி எடுக்கப்பட்டது, அது எல்லாமே ஆதவர்ஜுனாக்கு தெரியும், அவருக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். அது எப்படி அதையும் மீறி அவர் சர்வை பண்ணுறாரு, அந்த சர்வைவல் ஸ்மார்ட் அவர்கிட்ட இருக்கு. அது சரி அல்ல என்பது நான் நினைக்கிறேன். ஆனால் விசிலுக்கு தடை வந்துருமோன்ற பயம் இருக்கு எனக்கு. சுயேட்சைகளின் சின்னம் அது விசில். இப்போ வந்து அனைத்து தொகுதிகளுக்கும் அதை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னென்னா, இப்போ அதாவது விஜய் நிற்காத தொகுதிகளில் யாருக்கு வேணால் கொடுக்கலாம், சுயேட்சைக்கு கொடுக்கலாம். அதுதான் ஒன்று. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கைபேசி ஒன்று சின்னத்தை கொடுத்துட்றாங்கன்னா அதை வந்து தேர்தலில் நடக்கிற இடத்துல கொண்டு போகக்கூடாது, காட்டக்கூடாதுன்றது விதிமுறை, ரூல்ஸ் இருக்குது. பப்ளிக் பிளேஸில் இருக்கக்கூடாது. அதை இப்போ நீங்கள் வந்து உதயசூரியன் அப்படி இருக்கிறதே, இரட்டலை எப்படி இருக்கிறதே அப்படின்னு கேட்க முடியாது, கை இப்படி இருக்கிறதுன்னு கேட்க முடியாது. இதை தான் நாம் தமிழர்கள் மயில் கேட்கும்போது மறுத்தாங்க. நாம் தமிழர்கள் கேட்கும்போது இதை நாங்கள் வரைஞ்சு கொடுத்த சின்னம் அப்படின்னு சொல்லப்படுகிறது நாம் தமிழர் பற்றி வரைக்கும் விவசாயத்தில். இவருக்கு அது வழங்கப்பட்ட சின்னம். இப்போ கண்டக்டர், செக்யூரிட்டி,
போலீஸ் இவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா விசில் கையில் வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த விசிலை பொதுமக்கள் பார்வைக்காக அனைவரும் பயன்படுத்துவாங்க. இப்போ உதாரணத்துக்கு அந்த கண்டக்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து விஜய் ஆதரவாளர்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே உட்கார்ந்து இருக்கிறவர் மாற்று எண்ணம் கொண்டவர், நீங்கள் எனக்கு வாக்கு கேட்குறீங்களான்னு கேள்வி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை யாராவது இந்த ரூல்ஸ் வந்ததுக்கப்புறம் யாராவது ஒரு தனி மனிதனோ ஒரு கட்சியோ போய் கேஸ் போட்டாங்கன்னா விசில் சின்னம் பறிக்கப்படும், வேறு வேறு தொகுதிகளுக்கு வேற வேற கொடுக்கும். இந்த நெருக்கடி யாரும் சொல்லாத புதிய தகவல். இந்த நெருக்கடியை செய்ய வல்லவர்கள் மேலே இருக்கிற ஜி, கீழே இருக்கிற ஜி, நடுவில் இருக்கிற ஜி என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. குறிப்பாக அந்த வாக்கு சதவீதம் குறையிறதுக்கே காரணமாக விசில் அமையுன்ற ஒரு விஷயமா இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறீங்க ஐயா? திரும்ப இந்த வாக்கு சதவீதம் குறைவதற்கு விசிலும் ஒரு காரணமாக அமையுமோ அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேச தொடங்கியிருக்காங்க. ஆமாம், அந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? அதே எப்படின்னா, இப்போ சாதாரணமாக நம்ம ரோட்லலாம் வண்டி ஓட்டிட்டு போகிறோம். அந்த மாநகரங்களில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் லாரி அந்த பைக்லாம் கேங்கன்னு ஒரு ஹார்னை போட்டு நம்ம காதுப்போம். அதுக்கே நம்ம திரும்பி இரிட்டேஷன் ஆகிடும். அது இந்த வெறும் ஒரு இதுக்கு தான். இவங்க கண்டினியூஸாக இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தான்னு வச்சுக்கேன் உள்ளுக்குள்ளே, இப்போவே இப்படியா, அப்புறம் இவங்க அப்போ வந்தாங்கன்னா எப்படிலாம் பண்ணுவாங்க, இவங்க அவங்களோட மோசமாக இருப்பாங்களா போட்டுருக்கே எண்ணம் வந்துடும். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிடுவாங்கன்றீங்களா? அதனால ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிட்டாங்கன்னா பெரும்பாலும் அது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நடுத்தர வயதில் இருக்கிறவங்க பார்த்தீங்களா, 30 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க பாதிப்படைவாங்க. 45 வயது டு 65 இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்க. 65க்கு மேலே இருக்கிறவங்க வெறுத்து போயிடுவாங்க. என்னையே அப்போ பாரு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கே அது கேட்காது. அது மக்களை இன்டைரக்டாக போய் தாக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பதிலாக இவங்க என்ன விசில் சத்தம் கேட்குதா, குயில் பாட்டு கேட்குதான்ற மாதிரி விசில் சத்தம் கேட்குதான்னு உங்கள் பதாகையை கொடுத்துட்டு போனாங்கன்னா, அன்புள்ள விஜய் ரசிகர்களே, ஆசிரியராக உங்களுடைய அறிவுரை, பதாகைகளை மட்டும் வைத்து கொண்டு போங்கள், பறக்க விடாதீர்கள். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். விஜய் அவர்கள் வந்து இவ்வளோ நாட்கள் அதிமுக விமர்சிக்காமே இருந்தால், இப்போ வந்து ஊழல் கட்சி அதிமுக அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. அதே அமைச்சரவையிலேருந்து வந்த செங்கோட்டையனையும் கூட வச்சிருக்காரு. அவரோட இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? அவர் செங்கோட்டையன் அவர்கள் கூட வச்சிருந்தாரு. செங்கோட்டையனோட பாக்கெட்ல இருந்ததை நீங்க கவனிச்சிங்களா? ஜெயலலிதா அவர்களையும் பக்கத்திலே வச்சுக்கிட்டே தான் அவர் விமர்சித்திருக்காரு. அதை பற்றி அவர் டிடிவி தினகரன் அவர்கள் ரொம்ப அற்புதமான பதில் சொல்லியிருக்காரு. நாங்கள்லாம் வெகுண்டு எழுந்தால் தாங்க மாட்டோம்னு. அதாவது எப்படி சொல்றதுன்னா, நீ வர வரைக்கும் வருவியான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம், வரலன்னா ஒன்று அடிப்போம். இப்போ தூக்கி போட்டு பந்தாடுவார்கள். ஆனால் இவங்க தூக்கி போட்டு சந்தர்ப்பவாதின்ற ஒரு பேச்சுக்கு இதமாவார்ல விஜய். ஆமா, நிச்சயமாக. அதுதான் அவருடைய அதாவதுங்க, அவரு தனிப்பட்ட முறையில் அதை கட்டமைச்சிருக்க அப்படின்ற ஒரு ஐயப்பாடு இருக்கதான் இருக்கு. ஏன் இருக்குன்னா, அவருடைய பல திரைப்படங்கள் வசூல் இல்லாத போதுமே வசூலித்ததாக பிம்பம் கட்டப்பட்டது. அது ஊரறிஞ்ச உலகறிஞ்ச உண்மை. அது பல பேர் பல காணொலிகளில் சொல்லப்பட்ட தகவலை தான் நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஐயப்பாடு வந்துருதுன்னா, இதுவுமே அவர் ஒரு பிளான் பண்ணி ஸ்கெட்ச் பண்றாரா அப்படின்றதான் டவுட். இப்போ யாராவது ஒருத்தவங்க ஆகச்சிறந்த இவங்க இப்போ இந்த இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜனநாயகன் படத்தினுடைய என்ன சொல்றாங்க, அந்த செகண்ட் பெஞ்ச்லேருந்து சிங்கிள் கோட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, நீங்க இது போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு அவர் ஏதாவது முன்னெடுப்போ இதுல எதாவது பேசினாரா? ஏன் பேசல? அப்ப அவருக்கு வந்து என்னன்னா, இந்த ஆர்வமின்மைன்றது எல்லாத்துலயுமே இருக்கும். தேவைன்றதுக்காக எதை வேணாலும் பேசுவார். தேவைன்னு வந்துருச்சுன்னா என்ன வேணா செய்வேன், தேவையில்லன்னு வந்துச்சுன்னா போடான்னு போயிடுவேன். அதாவது எப்படி சொல்றதுன்னா, முடின்னு சொல்லலாம், உதிர்ந்த ரோமம்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம். அவர் எந்த எண்ணத்துல அவர் இருக்காருன்றது நமக்கு புரியல. சார் பல்வேறு தெளிவான நான்